இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா Solidedge வியூ. இன்றைக்கி என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா குவிக் வியூ, கியூப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் எ வியூ, ஜூமின் இன் ஜூம் அவுட், அதுக்கப்புறம் பேன் வியூ அண்ட் மோர் அண்ட் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா Solidedgeோட ஹோம் டேப்பில் இருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா வியூஸில் இருக்கிற நம்ம வியூஸ் எப்படிலாம் வந்து Solidedgeோட வியூஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூங்கிற ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா வியூஸு, ஓரியன்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த விண்டோ, இதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிப்போம். வியூஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல், ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வியூ தேவையோ அது எல்லா வியூவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்குண்டான ஷார்ட்கட் கீஸும் பார்த்திங்கன்னா அவங்களே இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் வியூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் கீரை பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கெட்ச் அந்த ஏரியாவை மட்டும் எனக்கு வந்து கரெக்டாக ஓரியன்டேஷனாக வேணுங்கிற போது நம்ம வந்து ஸ்கெட்ச் வியூ கொடுத்துக்கலாம். இது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஸ்கெட்சிங் பண்ணும்போது மட்டும் அந்த டூல் வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஸ்கெட்ச் வியூ வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஜூம் ஏரியா. இது வந்து நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஏரியா மட்டும் ஜூம் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிட் ஏரியா. இப்போ எனக்கு வந்து ரொம்ப உள்ளார போயிடுச்சு, எனக்கு வந்து கரெக்டாக நார்மல் ஃபிட்டுக்கு வரணும்னா நம்ம ஃபிட் ஏரியா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூமுங்கிற ஒரு ஆப்ஷன். இது வந்து நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த டவுன் நமக்குறோன்னா ஜூம் இன் ஆகும். அப்படியே வந்து மேலே மூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். இதான் வந்து ஜூமுங்கிற பட்டனோட வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனு, எப்பயும் போல் பேன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டேட், நம்மளுக்கு வந்து எந்த இதில் வேணாலும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் வியூ. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று அப்டேட் அசம்பிளி பெரிய லெவலில் அசம்பிளியில் இருக்கும், ஒரு சின்ன காம்பனன்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், வேறு ஷேப்பை மாற்றிருக்கோன்னா நம்ம வந்து ரீஃப்ரெஷ் வியூ கொடுத்தோன்னா வந்து கரண்ட்டாக உள்ள அப்டேட்டுக்கு வந்து நம்ம வியூ வந்து அப்டேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் அபவுட். இது வந்து பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் வீல் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இப்படியும் சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி நான் இப்படியும் சுற்றிக்கலாம். இல்லை நான் வந்து எனக்கு வந்து இப்படி தான் சுற்றணும், அப்படி இல்லாமல் எனக்கு வந்து இந்த அதை எப்படி சொல்கிறது, இந்த நோக்கில் தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி வேணால் அதை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி வந்து சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் லுக் அட் ஃபேஸ். இதுதான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்கெட்ச் வியூக்கு ஆல்டர்னேட்டிவ் இது ஆப்ஷன்ஸ். ஸ்கெட்ச் வியூ வந்து ஸ்கெட்ச் வியூ எப்போ நம்ம ஸ்கெட்ச் வந்து ஆக்டிவேட் ஸ்கெட்ச் கமாண்ட் ஆக்டிவேட் இருக்கோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கெட்ச் வியூ வந்து கமாண்ட் வந்து ஆக்டிவேட் எனபிள் ஆகும், அது ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நார்மல் டு லுக் அட் ஃபேஸ் கொடுத்தோன்னா வந்து நார்மல் டு பிளேன், அது வியூ நார்மல். இதை கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓரியன்டேஷனுக்காக போயிடும். ஆனால் நம்ம வந்து எதுவுமே பண்ண அவசியம் இல்லை. சும்மா நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்னிப் எடுக்க போகிறோமோ இல்லை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த லுக் அட் ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வியூ. இது கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக என்ன வியூ வச்சிங்களோ, என்ன ஓரியன்டேஷனில் வச்சிங்களோ மாடலை, அந்த வியூக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிக் வியூ கியூப் செட்டிங்ஸு. இது வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேடிங் ஆப்ஷன், அதாவது இந்த மாடலோட ஷேடிங் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒயர் ஃப்ரேம் ஷேடிங் ஆப்ஷனு. அதுக்கப்புறம் ஒயர் வித் ஹிடன் லைன்ஸோட ஷேடிங் ஆப்ஷன் அவைலபிள் ஆகும். விசிபிள் எட்ஜஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். அது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சர்ஃபேஸ் காம்பனண்ட்டாக இருந்தால் விசிபிள் எட்ஜ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹிடன் எட்ஜஸ்லாம் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் ஷேடட் ஆப்ஷன். இதோட எட்ஜஸ் எல்லாம் காமிக்காது, மாடல் வந்து ஷேடட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷேடட் எட்ஜஸ்ஸு, மாடல் வந்து ஷேடட் எட்ஜஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கலர் மேனேஜர்னுக்கா, இதை பற்றி பார்ப்போம். இப்போ கலர் மேனேஜர் இந்த மாடலோட கலரை மாற்றணும்னாவோ இல்லை வந்து அதுக்கு உண்டான இது எப்படி சொல்கிறது, அதுக்கான வியூ இல்லாமல் அப்பியரன்ஸ் வந்து மாற்றுறதுக்கு நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ பிளாக் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா எனக்கு பிளாக் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, பிளாக் கலரு. அடுத்தது எனக்கு வந்து பிரான்ச் வேணுன்னா இல்லை பிரேஸ் வேணுனாலும் பிரேஸ் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்ட் பெயிண்ட். இந்த பார்ட் பெயிண்டரை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக ஃபுல்லாக வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். ஏன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக் மாதிரி, இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பர்ஃபார்மன்ஸ், டார்க்கு, லோடு, இது வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி ரெண்டர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டார்க்னு கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும்.
இண்டோர்னு கொடுத்திங்கன்னா இண்டோர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். லைட்டுன்னு கொடுத்திங்கன்னா லைட்டாக இருக்கும். மீடியம், அவுட்டோர், பெர்ஃபார்மன்ஸ்னால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு லேகுமே இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ விண்டோ, அதாவது இந்த பாட்டு டாக்குமெண்ட் டேப் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நியூ விண்டோன்னு கொடுத்தோன்னா இப்போ பார்த்திங்கன்னா 2வது டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஃப்ளோட் விண்டோ வேணும். எனக்கு வந்து எங்கேயுமே செட்டிங் ஆக தேவையில்ல, சும்மா ஒரு ஃப்ளோட் விண்டோவாக தேவைன்னா அப்படியே ஃப்ளோட் விண்டோவாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற விண்டோவை எனக்கு வந்து ஃப்ளோட் விண்டோவாக ஆக்கணும்னா இங்கேருந்து கொடுத்திங்கன்னா ஃப்ளோட்டட் விண்டோவாக ஆகும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃப்ளோட்டட் விண்டோவாக வேணாம், எனக்கு வந்து எப்பயும் போல நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக பழைய நிலைமைக்கே கொண்டு போகிறோன்னா அங்கே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகலை. இங்கே நீங்கள் வந்து இந்த டேபுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைபிளாக இருக்கும். நியூ விண்டோவா, இல்லை நியூ ப்ரொஜெக்ட் விண்டோவா, இல்லை டாக் டு மெயின் மெனுவா, டாக் ஆல் டு மெயின் மெனுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டேபுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸ் அவைபிளாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு டாக் டு மெயின் மெனு, இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த மெயின் மெனுவோட வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு இந்த டேபு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குவிக் வியூ கியூபு இதான் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கியூப் வந்து நம்மளால் வந்து செலக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணால் லெஃப்ட் ஆகும், இல்லை வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட்டு சைடு வேணால் ஃப்ரண்ட்டு கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட்டு சைடுக்கு வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லையா எனக்கு வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எனக்கு செலக்ட் பண்ணோம், எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து வேறு ஒரு ஷார்ட்கட் வேணுன்னா இந்த பட்டன் அமைக்கிறீங்கன்னா அடுத்தடுத்த வியூக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு வந்து டிகிரி ஆங்கிளாக வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த 2 பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிளாகவும் ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹோம் பட்டன் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஓரியன்டேஷன் வியூக்கு வந்து போய்டும். அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐசோமெட்ரிக் வியூக்கு வந்து போய் நிற்கும். நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக போய் நின்றுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கிற எட்ஜஸ்லாம் கார்னர்ஸும் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கார்னர் செலக்ட் பண்ணால் இந்த கார்னர் போகும், இந்த கார்னர் செலக்ட் பண்ணால் இந்த கார்னர் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் செலக்ட் பண்ணால் இந்த கார்னர், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவைபிளாகவும் இருக்குது.